ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின்ஸ் vlogs ஹப் சேனல். இன்னைக்கு நாம அம்மனுக்கு புடவை சாத்தினால் என்னென்ன அதிசய பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற தலைப்புல விரிவா பார்க்கலாம். அம்மா அப்படிங்கிற ஒரு சொல்லே ஒரு பாதுகாப்பை தரும். பிறந்த நாள்ல இருந்தே கடைசி மூச்சு வர நம்ம காக்கிற சக்தி. ஆனா அந்த சக்தி உருவம் பெற்றதுதான் அம்மன். நம்ம தமிழ் மரபுல அம்மனுக்கு செய்யும் மிக முக்கியமான காணிக்கைகள்ல ஒண்ணு புடவை சாத்துறது. இது வெறும் அலங்காரம் கிடையாது. இது ஒரு ஆன்மீக சக்தியை செயல்படுத்தும் வழிபாடு. பலரோட வாழ்க்கையில ஏற்பட்ட பெரிய மாற்றங்களுக்கு அவங்க காரணமா சொல்றது, நான் அம்மனுக்கு புடவை சாத்த ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த புடவை சாத்துறதோட ஆழமான அர்த்தம், அதனால கிடைக்கிற பலன்கள், இது எல்லாத்தையுமே நாம முழுமையா பார்க்க போறோம். குடும்பத்தில் அமைதி திரும்பி வரும். அம்மன் தாய் சக்தியின் விளைவு. அம்மன் அப்படிங்கிறது கோவில்ல இருக்கிற தெய்வம் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு வீட்டையுமே காக்கும் தாய் தான் சக்தி. நாம அம்மனுக்கு புடவை சாத்தும் போது அது ஒரு தாய்க்கு மரியாதை செய்யற மாதிரி தான். இந்த செயல் மூலமா நம்முடைய வீட்டுல இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் கரைய ஆரம்பிக்கும். கோபம், சண்டை, பகை உணர்வு, இது எல்லாமே குறையவும் செய்யும். குடும்ப உறுப்பினர்களுடைய மனசு மாறத் தொடங்கும். பலர் தங்களோட அனுபவத்துல சொல்லுவாங்க, எவ்வளவு சண்டை இருந்தாலும் அம்மனுக்கு புடவை சாத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் வீடே மாறி போன மாதிரி இருந்தது அப்படின்னு. இத நீங்க புடவை சாத்தினவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா அம்மன் சக்தி அப்படிங்கிறதே சமாதானம், பாதுகாப்பு, அன்பு, இது எல்லாமே சேர்ந்ததுதான். பணத்தடைகள் உடைந்து செழிப்பு திறக்கப்படும். புடவை அப்படிங்கிறதே பெண் சக்தியோட அடையாளம். அம்மனுக்கு புடவை சாத்துறது என் வாழ்க்கை வளமாகட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கும் ஆன்மீக செயல். இதோடைய பலன் என்ன? திடீர் செலவுகள் எல்லாம் குறையும். திடீர்னு எப்போ நமக்கு செலவுகள் வரும்? ஏதாவது உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி சமயங்கள்ல தான் நமக்கு திடீர் செலவு ஏற்படும். மற்றபடி பெருசா நமக்கு காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது நார்மல் ஃபீஸ், எப்பவும் போல வர்றதுதான். ஆனால் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் தான் திடீர் செலவுகள், அது குறையும். வேலை வாய்ப்புகள் திறக்கப்படும். கடன் பிரச்சனைகள் மெதுவா நீங்கும். தொழில்ல தடைகள் உடையும். பல கோவில்கள்லயும் போய் கேட்டீங்கன்னா மக்கள் சொல்லுவாங்க, ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு புடவை சாத்தினேன், அதுக்கப்புறம் தான் வேலை கிடைச்சது அப்படின்னு. இது தற்செயலான விஷயம் கிடையாது, பக்தியின் சக்தி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். கண் திருஷ்டி, தீய சக்திகள் விலகும். நம்ம சுத்தி இருக்கிற எல்லா சக்தியும் நல்ல சக்தி தான் அப்படின்னு நம்மால எடுத்துக்க முடியுமா? இல்ல. பொறாமை, கெட்ட எண்ணங்கள், எதிர்மறை பார்வைகள், இதெல்லாம் கூட நம்மள தாக்கும். நம்மோட வாழ்க்கைய மெல்ல பாதிக்கும். அம்மனோட சக்தி தான் இது எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கவசமா இருக்கும். நாம புடவை சாத்தும் போது பயம் குறையும். அம்மன் என் கூடவே இருக்கா, என் குடும்பத்தை காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை வரும். திடீர் தடைகள் மறையும். மன அழுத்தமும் நீங்கும். அம்மன் அப்படிங்கிறதே நம்ம வாழ்க்கையை சுத்தி உருவாகிற ஒரு சக்தி வட்டம் தான். தாய்மை பாக்கியம் மற்றும் குடும்ப விருத்தி. அம்மன் கருணையின் உச்சம். பல அம்மன் கோவில்கள்லேயும் குழந்தை வரம் வேண்டி புடவை சாத்துறது அப்படிங்கிறது ஒரு பழமையான வழக்கமா இருந்துட்டு வருது. சில கோவில்கள்ல அந்த கோவில் ஸ்தல விருட்சம் இருக்கு இல்லையா, அதுல தொட்டில் கட்டுற வழக்கமும் உண்டு. ஆனா பெரும்பாலும் புடவை சாத்தும் வழக்கமே அநேகமான கோவில்கள்ல நடைமுறையில இருந்து வருது.
நம்பிக்கையோட செஞ்சா கருத்தரிப்பு தடைகள் நீங்கும், மன அழுத்தம் குறையும், உடல் மனம் ரெண்டுமே சமநிலை அடையும். அப்படி அமைஞ்சாலே குழந்தை பாக்கியம் தன்னால கிடைக்கும். அம்மன் கிட்ட கேட்ட வேண்டுதல்கள்ங்கிறது தாயோட மடியில விழுந்து குழந்தை அழும் இல்லையா, அது போலதான். அந்த அழுக என்னைக்குமே அம்மனால் புறக்கணிக்கப்படுவதில்லை. மன அமைதி மற்றும் வாழ்க்கை திருப்பம். இன்னைக்கு மனுஷனுக்கு இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை என்ன? மன நிம்மதி கிடையாது. அதுதான். புடவை சாத்தும் போது நம்ம வேண்டிக்கிட்டு தானே சாத்துறோம். அப்போ நம்மோட மனசு முழுக்க பிரார்த்தனையிலேயே லயிச்சிருக்கும். உள்ள இருக்கிற பயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். அப்போ வாழ்க்கை மீதான நம்பிக்கை நம்ம கிட்ட திரும்ப வரும். அம்மன் முன்னாடி நின்னு என்னை காப்பாத்தம்மா அப்படின்னு நாம சொல்ற அந்த நிமிஷம் இருக்கு இல்லையா, அப்போ நம்மோட மனசு சுத்தமாகுது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையையும் மாத்துது. எப்படி சாத்தினால் பலன் முழுமையாக கிடைக்கும்? நாம அதுக்கு சிறந்த நாட்களை தேர்ந்தெடுக்கணும். செவ்வாய், வெள்ளி. பொதுவாவே அம்மனை வழிபடுறதுக்காக நாம தேர்ந்தெடுக்கும் நாட்கள் செவ்வாய், வெள்ளி தான். அந்த நாட்கள்ல புடவை சாத்தினா நமக்கு பலன் முழுமையா கிடைக்கும். அதுக்கப்புறமா பௌர்ணமி, அமாவாசை, இந்த நாட்கள்ல அம்மனுடைய சக்தி பல்மடங்கு பெருகி இருக்கும். அதனால இந்த நாட்கள்ல நம்ம சாத்தினாலுமே பலன் முழுசா கிடைக்கும். சரி, அம்மனுக்கு சாத்துற புடவையில என்னென்ன நிறங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்? சிவப்பு புடவையை சாத்தினோம் அப்படின்னா சக்தி கிடைக்கும் நமக்கு. மஞ்சள் அப்படிங்கிறது செழிப்பை குறிக்கும். பச்சை பச்சை ஆரோக்கியத்தையும் குறிக்கும், வளத்தையும் குறிக்கும். நிறைய பேர் நிறைய கலர் கலரா வாங்கி சாத்துவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஆனா பொதுவா இந்த 3 கலர் மெஜாரிட்டி அதிக அளவுல திரும்ப திரும்ப சாத்தப்படும் கலரா தான் இருக்கு. முதல்ல நம்ம புடவை வாங்கும் போது பார்க்க வேண்டிய விஷயம் விலை முக்கியம் கிடையாது. அந்த இடத்துல பக்தி தான் எல்லாமா இருக்கணும். நான் நிறைய விலை கொடுத்து வாங்கி சாத்துனா அம்மன் எனக்கு அருள்பாலிப்பா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நீங்க உங்களால முடிஞ்சது என்ன விலைக்கு முடியுதோ அதை வாங்கிட்டு பக்தியோட சாத்தணும். அங்க தாங்குற அகங்காரம் இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்பவும் முக்கியம். அம்மனுக்கு புடவை சாத்துறது அப்படிங்கிறது ஒரு துணி கொடுக்கறது மாதிரி கிடையாது. வாழ்க்கையை மாத்துற ஒரு பக்தி செயல்பாடு. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஒரு செவ்வாய்க்கிழமையோ இல்ல வெள்ளிக்கிழமையோ கோவிலுக்கு போய் மனமாற வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு புடவை சாத்தி பாருங்க. அம்மன் கண்மூட மாட்டா, கைவிட்டும் போக மாட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க மனசை தொற்றிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய அனுபவத்தை, அதாவது நீங்க புடவை சாத்தியிருக்கலாம், இல்லைன்னா நீங்க எப்பவும் போற கோவில்ல வேற யாராவது புடவை சாத்தி ஏதாவது அனுபவத்தையும் சொல்லியிருக்கலாம். அதை நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தினமும் ஆன்மீக சக்தி பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.